தவீஸ் அணிவதாக இருந்தாலும் ஓதி பார்த்தல் அப்படிங்கறதா இருந்தாலும் ரெண்டு வகை இருக்குதுங்க. இந்த வஹாபிகள்லாம் ஒரு கருத்தை முன் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு தோதுவான ஹதீஸ் மட்டும்தான் எடுத்து கொண்டு வர்றது. அதுக்கு எதிரிட இன்னொரு ஹதீஸ் இருக்கும், அது சொல்றதே இல்ல, அப்படியே மறைச்சிட்டாங்க. ஆனா இப்ப வெளியில என்ன சொல்றது, இந்த ஆன்சா மாறுவதான் மார்க்கத்தை சொல்ல மறைச்சிட்டாங்கன்னு அவங்க இளைஞர்கள் போதிக்கிறது. உண்மையிலேயே மறைப்பது அவர்கள் தான். இளைஞர்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா ஓதி பார்த்தல ரெண்டு வகை இருக்குது. ஸல்லல்லாஹு தடுத்தும் இருக்கிறார்கள், ஓதி பார்க்க வேண்டும் என்று கட்டளை போட்டும் இருக்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க, அவங்க ஒரு சிறுமியை பாக்குறாங்க, முகமெல்லாம் மாறி இருக்குது. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஃபைன்ன பிஹா நல்ரா, ஷைத்தான் இந்த சிறுமியை தீண்டிருக்கிறது, ஷைத்தானுடைய ஜின்னுடைய பார்வை இந்த சிறுமிக்கு மேல் பட்டிருக்கிறது, இஸ்தர்கு பிஹா, இந்த சிறுமிக்கு ஓதி பார்க்க ஏற்பாடு செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அந்த நம்ம கூட சொல்லுவாங்கல்ல, பார்வைக்கு ஓதி பாருங்க, பெண்கள் சொல்லுவாங்க என் பிள்ளைக்கு பார்வைக்கு ஓதி பாருங்க. பார்வைக்கு என்ன அர்த்தம், ஜின்னுடைய பார்வைன்னு அர்த்தம். அந்த பார்வைங்கிற வார்த்தை தான் ஹதீஸ்ல வருது, அந்நவிராண்ட வருது. அப்ப பார்வைக்கு ஓதி பார்த்தல், ஜின்னுடைய பார்வை பார்த்தா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அதை நீக்கிறதா இருந்து ஓதி பார்க்கணும். அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. அதுவும் நான் ஓதி பார்க்கணும் கூட ஸல்லல்லாஹு சொல்லல, யாரு ஓதி பார்க்கறது அந்த அன்னைக்கு இருக்கிறாங்க அவங்கள கூட்டிட்டு போய் ஓதி பாருங்கிறாங்க. நானா சொல்றேன், புகாரி சொல்லுகிறது. அதுபோல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய பேரப்பிள்ளை ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அந்த ரெண்டு பேரும் ஓதி பார்த்திருக்கிறாங்க. சொல்லிவிட்டு சொன்னாங்க, நான் சொன்ன இந்த துஆவை, அஊது பிகலிமாத்தில்லாஹி தாமா மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா வ மின் குல்லி ஐனின் லாமா, இது என்ன அர்த்தம் சொன்னா, ஷைத்தானுடைய தீங்கை விட்டும், விஷஜந்துகளுடைய தீங்கை விட்டும், கண்ணீருடைய தீங்கை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். இது அர்த்தம். ஓதி பார்ப்பாங்க. ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இந்த துஆவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தங்களுடைய குழந்தைகள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஓதி பார்த்தார்கள் அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஓதி பார்த்து இந்த ஹதீஸ் புகாரியிலும் இருக்கிறது. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் இருக்குல்ல, புகாரிலே இருக்கிறது. ஏன்னா முஸ்லிமியோட ஒரு படி உயர்ந்ததல்லவா புகாரி, அந்த புகாரிலே இருக்கிறது. அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, ஒரு மாதிரியா இருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? ஆமா, ஓதி பார்த்தார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஓதி பார்த்தல்ங்கிறது மார்க்கத்தில் இருக்குது. அதே போல ஓதி பார்க்க தடையும் செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அது எது சம்பந்தம் தடை தெரியுமா? ஷிர்க்குள்ள வாசகத்தை படித்து ஓதி பார்ப்பது, இது கூடாது. ஏன்னா ஓதி பார்த்த கூடாதுன்ற உடனே அம்ர் இப்னு ஹஸம் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தோழர் இருந்தாங்க, அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு வழக்கம் இருந்தது, இந்த தேல்கடி விஷஜந்து ஏதாவது கடிச்சிட்டாக்கா ஓதி மந்திரம் படிக்கிற வழக்கம் அந்த குடும்பத்திற்கு இருந்தது. இப்ப கூட சில கிராமங்களை பார்க்கலாம், தேல் கடிச்சிட்டா ஒரு குறிப்பிட்ட வீடு இருக்கும், மந்திரம் அங்க தூக்கிட்டு போவாங்க. இப்படி பழக்கம் இருந்தது. ஸல்லல்லாஹு தடை செஞ்சுட்டாண்டோன்னு அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஸல்லல்லாஹு அவங்களோட வராங்க, யார சொல்லலாம், ஓதி பார்க்கறது மந்திரம் படிக்கிறத தடுத்ததாக நான் கேள்விப்பட்டோமே, உண்மைதானா, நாங்க விட்டுலாமா, நாங்க விஷஜந்துக்கெல்லாம் மந்திரம் படிச்சுட்டு இருக்கோமே. இப்ப ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அந்த மந்திரத்தை எனக்கு படித்து காட்டுங்கள் அப்படிங்கிறாங்க. இவங்க படித்து காட்டுறாங்க. கேட்டு சொன்னாங்க, இந்த மந்திரத்தில் எந்த தவறும் இல்லை, நீங்க நல்லதுதான் செய்கிறீர்கள், படித்து மந்திரம் படிங்க பாக்க சொன்னாங்க. இந்த ஹதீஸும் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தெளிவாகி போச்சு, எந்த ஓதுதல் கூடும், எந்த ஓதுதல் கூடாது தெரிய போச்சு. ஸல்லல்லாஹு சொல்றாங்க, ஷிர்க் இருந்தால் கூடாது. அதே அந்த ஹதீஸ்ல இடம்பெற்ற வாசகம், அது ஷிர்க் இருந்தால் கூடாது. அப்ப ஷிர்க் இல்லையானால் கூடும். இன்னும் சொல்ல போனா அந்த குடும்பத்தில் ஓதி பார்த்தது குர்ஆன் ஹதீஸ் கூட கிடையாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாம் கொண்டு வருவதற்கு முன்பே அவங்க மந்திரம் படிக்கிறாங்க, அது விஷயம் கிடைக்கலாம். அவ மார்க்கம் சொல்லிக் கொடுக்காத வாசகமா இருந்தாலும் ஷிர்க் இல்லையானால் கூடும் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமோதித்தது. அப்படியானால் ஜிக்ரை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது, குர்ஆனை ஓதினால் எவ்வளவு பலன் இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்திருக்கிறார். இப்ப ரெண்டா பிரிச்சிட்டோமா, தவீஸிலும் அப்படித்தான் ரெண்டா பிரிக்கணும். ஷிர்க்குள்ள வாசகம் போட்டா தவீஸ் கூடாது, ஷிர்க் இல்லாத வாசகம் இருந்தால் கூடும். இதை நான் சொல்லவில்லை, ஹதீஸ் சொல்லுகிறது. ஏன்னா இந்த வஹாபிகள்லாம் தவீஸ் கூடாங்கிறதுக்கு ஒரு ஹதீஸ் வராங்க, அது அதுல வேற தாயத்து ஈமானுக்கு ஆபத்து, அடுக்குமொழி மட்டும் பஞ்சமே கிடையாது. ஆனா சொல்ற மேட்ரு தான் தப்பு. இப்ப பாருங்க, என்ன சொன்னாக்கா, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வந்தாங்க, அவங்க துணைவியார் கயிறு போட்டிருந்தாங்க, உடனே அதை அறுத்தெறிந்தார்கள் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹதீஸ் அபூ தாவூதுல இருக்குது. இந்த ஒரு ஹதீஸை தான் அவங்க இளைஞர்களுக்கு சொல்லுகிறார்கள், அறுத்தெறிந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள். ஆனா அந்த ஹதீஸுடைய தொடரிலேயே ஏன் அறுத்தெறிந்தாங்க ஒரு மேட்டர் இருக்குது. ஏன்னா இவங்க வாழ்ந்துட்டு வந்தது ஒரு யஹூதிட்ட கண்ணுக்காக வேண்டி. இவங்க சொல்றாங்க, ஏன் யஹூதிட்ட போனேன், இல்ல அவங்க சொன்னாங்க துணைவியாரு, நான் அவர்கிட்ட மந்திரம் படிச்சதுனால எனக்கு கண்ணு சரியா போச்சு அப்படிங்கிறாங்க. அப்துல்லா மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, அது ஷைத்தானுடைய வேலை, ஷைத்தானுக்குன்னு சொல்ல பவர் இருக்கு வேலை, அவங்களுக்கு போக கூடாது.
ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்திருக்கிறார்கள் அல்லவா, அல்லாஹும்ம ரப்பன் நாஸ் அதிபில் பாஸ் இஷ்பி அன்த ஷாஃபி லா ஷிஃபா இல்லா ஷிஃபாவுக ஷிஃபான் லா யுகாதிரு ஸகமா. இப்படிப்பட்ட துஆ இருக்கும்போது ஏன் யஹூதியிடம் சென்றாய்? இவ்வளவு அந்த ஹதீஸ்ல வருது. இதையெல்லாம் சொல்றது இல்ல, மேல ஒரு அறுத்தறிந்தார்கள். ஏன் அறுத்தறிந்தாங்க? பின்னால வருதுல, யஹூதியிடம் சென்று அது பெற்று வந்ததால் அறுத்தறிந்தார்கள். யஹூதி போட்டிருந்தா சிறுக்குள்ள வாசம் அறுத்தறிஞ்சாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கல்ல, ஏன் இது சொல்லல? சரி, அறுத்தறிந்ததுக்கு நம்ம காரணம் தெரிந்து விட்டது. சரி, போடலாம் என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி தந்த துஆ தான் போடலாம். எதுக்கு ஆதாரம் பாருங்க. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு துஆவை எழுதி பிள்ளைகளுக்கு கட்டி போடுறாங்க. அது என்ன துஆ தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடுக்கிட்டு பயந்தா ஓதுற துஆவை சொல்லி கொடுத்தாங்க. நம்ம கூட பார்க்கலாம், தூங்கிட்டே இருப்போம், திடுக்குன்னு பயந்து எழுந்திருப்போம். நம்ம கூட சொல்லுவோம், புள்ள பயந்துருச்சு ஓதி பாருங்க அப்படிமோ. நமக்கு கூட அப்படி பயம் ஏற்படும், முழிச்சிட்டுமோ ஏற்படும், தூங்குற போது திடுக்கு முடிச்சுப்போம். இப்படி ஏற்பட்டால் ஒரு துஆவை ஸல்லல்லாஹு சொல்லி தருகிறார்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் கலபிஹி வ ஷர்ரி இபாதிஹி. இறைவனுடைய முழுமையான வார்த்தைகளை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இறைவனுடைய கோபத்தை விட்டும், இறைவனுடைய அடியார்களுடைய தீங்கை விட்டும், ஹமதாத்து ஷயாத்தீன் ஷைத்தானுடைய தாக்குதலை விட்டும். ஷைத்தான் தாக்குதல்னா பேய், வாய் யஹ்துரூன் பேய் பிடிப்பதை விட்டும். இந்த ஹதீஸ் அபூதாவுல தான் இருக்குது. இந்த வாசகத்தை அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு விவரம் தெரிந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். விவரம் தெரியாத அவங்க பிள்ளைகள், விவரம் தெரியாத குழந்தை இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு எழுதி கழுத்திலே தொங்க போட்டார்கள். இந்த ஹதீஸ் அபூதாவுல தான் இருக்குது. அறுத்தறிந்தாங்கிற ஹதீஸை எந்த கிதாபுல எடுத்துக்கிட்டு வர்றாங்களோ அதே கிதாபுல தான் தவீஸ் போட்டாங்க சஹாபா பெருமக்கள் இருக்குது. ஆனா இதையும் சொல்றது இல்ல. இளைஞர்கள் யோசிக்க வேண்டும். இந்த ஹதீஸை சொல்லி இருக்கிறாங்களா அந்த வஹாபிகள்? நீங்க குர்ஆனே ஹதீஸையும் சொல்லி தர்றாங்க, நம்பிக்கிட்டு இருக்கிறீங்களே. அறுத்தறிந்த ஹதீஸை சொன்னார்களே, கழுத்திலே மாட்டிய அந்த தவீஸ் அது சம்பந்த ஹதீஸ் கூட சொன்னார்களா? அப்படியானால் மார்க்கத்தை மறைப்பது யார்? அவங்களா சுன்னத்து ஜமாத்தினரா? சுன்னத்து ஜமாத் ரெண்டு ஹதீஸையும் சொல்றோம், இப்படி இருக்குதுங்கிறோம், அப்படி இருக்குங்கிறோம், விளக்கத்தை சொல்றோம். மார்க்கத்தை நாங்கள் மறைக்கவில்லை, வஹாபிகள் மறைக்கிறார். உங்களுக்கு இந்த ஹதீஸ் வரும் சொல்லி தந்திருக்காங்களா? போட்டதும் இருக்குது, தவீஸ் போட்டதும் ஹதீஸ்ல இருக்குன்னு சொன்னாங்களா இது வரைக்கும்? இது நீங்க விளைக்கிறங்க. இந்த மாதிரி எத்தனை ஹதீஸ் உங்களை மறைச்சு வச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொன்னாங்க, நீங்களே யோசிப்பீங்கிறனால. அதனால தவீஸ் போடலாம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. முறையான துஆ இருந்தால் கூடாது, ஷிர்குல் வாசம் இருந்தால் ரெண்டுக்கு ஆதாரம் தெளிவா இருக்கு.